அம்பேத்கர் அந்த சட்டத்தினுடைய வரைவு தலைவராக இருந்தபோது கேடி ஷா என்கின்ற உறுப்பினர் தான் எழுந்து சொன்னார், மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னபோது அம்பேத்கர் சொன்னார், அதற்கு பதிலளித்தார், பாகிஸ்தான் பிரிந்து விட்டு அந்த அரசியல் சட்டத்தில் அது ஒரு மத சார்புள்ள நாடு, இஸ்லாம் அவருடைய அரசு மதம் என்று அறிவித்து விட்டார்கள். நாம் அப்படி அறிவிக்கவில்லை, அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அறிவித்தால் உலக நாடுகள் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடும். ஏனென்றால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளிலேயும் மதச்சார்பின்மை இருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. அரசியல் சட்டத்தினுடைய 15வது பிரிவு மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இருப்பிடத்தின் பெயரால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. இப்படி அரசு மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது என்கிற சரத்துக்கள் 25 இருக்கிறது, 26 இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் செக்யூலர் ஸ்டேட் என்று பல பிரிவுகளில் வார்த்தையே இருக்கிறது. எனவே அதை வெளிப்படையாக நாம் சொல்லி உலக அரங்கிலே நாம் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்ல வேண்டிய அளவுக்கு மோசமானவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை என்றார். I did not foresee such a bad element will come to power என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் சொன்னப்ப சத்தம் போட்டாங்க. பேட் எலிமெண்ட் எங்களை எப்படி சொல்லலாம்? ஐயா நான் சொல்ல, அம்பேத்கர் உங்களுக்கு சொல்லியிருக்கார், போய் அவர் கேள்வி.